அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல டிஎன்பிஎஸ்சி மூலமா வெளியாகக்கூடிய வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக நீதிமன்றங்கள்ல உள்ள வழக்குகள் பற்றி நம்ம முழுமையா வீடியோ அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அதுல பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல ஃபாலோ பண்றவங்க, பண்ணாதவங்க அப்படின்னு எல்லாருமே ரொம்ப ஆர்வமா உள்ளது, இந்த ரோட் இன்ஸ்பெக்டருடைய வழக்கு தான். ரோட் இன்ஸ்பெக்டர் தேர்வானது உங்க அனைவருக்குமே தெரியும். சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஹியரிங் போய்க்கிட்டு இருக்கு. அந்த ஹியரிங் பார்த்தீங்கன்னா அதனுடைய நெக்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு இன்னைக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதாவது வரக்கூடிய ஏப்ரல் 30ஆம் தேதி இந்த வழக்கு வந்து ஹியரிங்க்கு வரும் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது ஹியரிங்க்கு வருமா வராதுங்கிறது அடுத்த பட்சம். ஏன்னா அடுத்த மாசம் உங்களுக்கு மே மாசம் வந்து உங்களுக்கு கோர்ட் லீவுன்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ சம்மர் ஹாலிடேஸ் லீவு. ஸோ அதனால ஏப்ரல் 30 இந்த வழக்கு விசாரணைக்கு வருமா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனா அவங்க போட்டிருக்காங்க. ஸோ அதில பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய ஏப்ரல் 30ஆம் தேதி இந்த ரோட் இன்ஸ்பெக்டருடைய ஹியரிங் இருக்கும் அப்படின்னு வந்து அந்த கம்ப்யூட்டர் ஜெனரேட்டர்ல வந்து போட்டிருக்காங்க. ஒருவேளை இது அதுக்கு முன்னால வர வாய்ப்பு கம்மி தான். ஸோ அது வந்து மே மாசம் போகுதா? இல்ல ஸ்பெஷல் கேஸ்ன்னு சொல்லி மே மாசம் அத வந்து கொண்டு வராங்களா? இல்ல அடுத்து மே ஃபுல்லா முடிஞ்சு ஜூன் மாசம் தள்ளி போகுதான்னு தெரியல. ஆக மொத்தம் என்ன அப்டின்னா, ரோட் இன்ஸ்பெக்டருடைய கரண்ட் அப்டேட் என்ன அப்டின்னா, இதனுடைய அடுத்த ஹியரிங்க்கு ஏப்ரல் 30ஆம் தேதி போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் அதனுடைய டீட்டெயிலு. ஸோ வேற எந்த விதமான அப்டேட்டும் கிடையாது. இப்போ ரோட் இன்ஸ்பெக்டர் அப்டேட் என்னன்னு கேட்குறாங்க இல்லையா? அவங்களுக்கான ஒரு இதுதான். ஸோ வந்து 2/4/25க்கு பிறகு பார்த்தீங்கன்னா, வந்து 30 நாளுக்கு பிறகு அந்த அப்டேட் மாறி, மாறி, மாறி இப்ப ஃபைனலா வந்து 30 நாள்ல நிக்குது. 30 நாள்ல ஹியரிங்க்கு வரும். ரீச் ஆகணும். ஆர்க்யூமென்ட் நடக்கணும். இந்த வழக்கு வந்து ஃபைனல் இத நோக்கி போகணும்னு நெனைக்கிறோம். ஆனா, அது என்ன ஆகுதுன்னு நமக்கு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். எந்த அப்டேட்னாலும் நம்ம ப்ராப்பரா வீடியோ அப்லோட் பண்ணுவோம். தேங்க் யூ.